பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போய் கண்டன அறிக்கை வாங்கின காஜி கூட்டத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? நேத்து பாத்திருப்பீங்க எல்லாருமே. அதிமுகவோட 3 பேர் ஒரு பெரிய பெண்களுக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தி கண்டனம் அறிக்கை வாங்கியிருக்காங்க. அதாவது உங்கள் கனவை சொல்லுங்கள், கனவு மெய்ப்படும் அப்படின்னு 2013 சொல்லிட்டு மார்ச் 6ஆம் தேதி ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தது சென்னையில. அந்த நிகழ்ச்சியில எனக்கும் அழைப்பு இருந்தது. அந்த அழைப்புக்கு நானும் போனேன். அப்போ அங்க அந்த துறையை சார்ந்த அமைச்சர்கள் எல்லாம் அவங்களாம் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வரும்போது அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணும், அந்த திட்டத்துக்கான முன் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அந்த மேடையில. அப்பதான் நமக்கு பல விஷயங்கள் அதை எப்படி அதை ஒரு திட்டத்தை செயல்படுத்தினாங்க, அந்த திட்டத்துக்கான உள்நோக்கம் என்ன அப்படிங்கறது நம்ம எல்லாத்துக்குமே, எனக்கே முக்கியமா அங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுது. அதே மேடையில அமுதா ஐஏஎஸ் உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட வாங்கின அந்த ஃபார்மை வச்சு மக்கள் எதை விரும்புறாங்க, மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, அதாவது பட்டா வேணுமா, இல்ல கல்விக்கு வேற ஏதாவது ஒரு விஷயம் வேணுமா, அப்புறம் கலைஞர் கனவு இல்லம் வேணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், கல்விக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கோச்சிங் தேவைப்படுது அப்படின்னு ஒரு அரசு நிகழ்ச்சியில இந்த கனவை சொல்லுங்களோட விஷயம் இவ்வளவுதான். அதாவது மக்கள் என்ன விரும்புறாங்க, மக்களுக்கு என்ன தேவை இருக்கு, மக்களுக்கு நம்ம இன்னும் இனி வர காலத்துல இன்னும் 5 வருஷத்துல நம்ம என்ன திட்டங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி அது. ஆனா இந்த காஜி புடிச்ச அதிமுக காரன் என்ன நினைச்சிட்டான், அவனோட பர்சனல் கனவுன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. அதாவது அவங்க கட்சியிலேயே கௌதமி, காயத்ரி ரகுராமன் நடிகை எல்லாம் வச்சுக்கிட்டு என்னோட கனவு நயன்தாரா, அந்த கனவு நடக்குமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேவலமா ரொம்ப கொச்சையா ஒரு வார்த்தையை பேசியிருக்காரு. அதாவது சட்டியில இருந்ததானே அகப்பையில வரும்னு சொல்லுவாங்க. அதாவது மனசுல இருக்கிற விஷயம் தானே வார்த்தையா வரும். அப்படி வார்த்தையா பேசி வசமா சிக்கிட்டாரு சி.வி. சண்முகம். அடுத்தது திண்டுக்கல் சீனிவாசன். அவர் என்ன வார்த்தை சொன்னார்னா, புடவையை மட்டும் கொடுக்குறீங்களே, புடவைக்கு உள்பாவாடை கொடுக்கலையே அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா பேசுற மாதிரி நினைச்சு வசமா சிக்கின திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மிக கடுமையான கண்டனங்கள் நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதாவது நீங்க 10 வருஷம் அதிமுக ஆட்சி காலத்துல நீங்க ஆட்சி பண்ணீங்கல்ல, அப்ப பொங்கலுக்கெல்லாம் இந்த மாதிரி ரேஷன் கடையில நீங்க வேஷ்டி புடவை எல்லாமே கொடுத்தீங்க இல்லையா? அப்ப ஆண்களுக்கு அண்டர்வேரையும் பெண்களுக்கு பாவாடையும் நீங்க கொடுத்தீங்களா? அப்படி என்ன பேசணும்னு தெரியாம இப்படி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ற மேடையில இப்படி ஒரு கேவலமான ஒரு சில்லறத்தனமான ஒரு வார்த்தையை நீங்க பயன்படுத்தி பொம்பளைங்களை நீங்க ரொம்ப மட்டமா நினைக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது. இவங்களை எல்லாம் எப்படி ஜெயலலிதா அம்மையார் கையாண்டாங்க அப்படிங்கறதே புரியல. அதனாலதான் இவங்களை எல்லாம் தட்டி 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 அந்த அம்மையார் வச்சிருக்கும் போல இருக்கு. அதிமுகக்குள்ள இருக்கிற நடிகைகள் கௌதமி ஆகட்டும், காயத்ரி ரகுராம் ஆகட்டும், நயன்தாரா குறித்து இவங்க பேசின இந்த சர்ச்சைக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. ஏன் அப்படிங்கிறது எனக்கு, நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை சி.வி. சண்முகத்தோட கனவு நியாயமான கனவுதான், அந்த கனவு நடக்கட்டும், நிறைவேறட்டும் அப்படின்னு நினைச்சு கண்டன அறிக்கை கொடுக்காம இருக்கீங்களோ அப்படின்னு நான் கேட்கிறேன். அதாவது நீங்க எல்லாம் டாஸ்மாக பத்தியோ பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை பத்தியோ நீங்க பேசுறதுக்கு உங்களுக்கு ஒரு துளி அருகதை கூட கிடையாது. ஏன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுற இடத்துல கூட ஒரு மேடையில ஏறி பேசும்போது கூட அவ்வளவு ஃபுல் தண்ணியோட பேசக்கூடிய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அது எல்லாருமே அதிமுக காரங்க தான். அதாவது ஒரு மேனஸ் இல்லாம ஒரு பொது மேடையில எப்படி பேசணும்னு தெரியாம அதையெல்லாம் கண்டிக்க துப்புலாம இருக்காரு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்களை நம்பி இன்னைக்கு அந்தந்த பகுதிக்குள்ள வேலை செய்யறாங்களா பெண்கள், அவங்க எல்லாம், அதாவது இந்த வீடியோ எல்லா பக்கமும் ஷேர் ஆயிடுச்சு. இப்ப அதை பாக்குற மக்கள் உங்களுக்கு எல்லாம் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? சத்தியமா உங்களுக்கு எல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதே மாதிரி உங்களை நம்பி ஓட்டு போட்டு அமைச்சராக்குனாங்கல்ல, அந்த பெண்களுக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க? இதெல்லாம் ரொம்ப கேவலமான ஜென்மமா இருக்கு. இன்னும் நான் அதிகப்படியான வார்த்தையை பேசிடுவேன். ஆனா பாருங்க, உங்களோட தரத்துக்கு நான் இறங்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னோட தரம் கரெக்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கடுமையான வார்த்தையை நான் பயன்படுத்தாம இருக்கேன். ஆனா குஷ்பு ஒரு கண்டன அறிக்கை போட்டாங்க. அதாவது கூட்டணி விசுவாசத்தை எப்படி காட்டலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அறிக்கை இருந்துச்சு. அதுல அதிமுகங்கிற ஒரு பேரோ இல்ல பேசக்கூடிய அந்த நபரோட சி.வி. சண்முகம் பேரோ ஒரு வார்த்தை கூட அதுல இல்ல. ஏன்னா கூட்டணி தர்மத்தை அப்படி தர்மமா காப்பாத்துறாங்க குஷ்பு அவர்கள். நயன்தாராக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நயன்தாருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்கு ஹஸ்பண்ட்னு ஒருத்தர் இருக்காங்க, 2 குழந்தை, அழகான 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்த குடும்பத்துல ஒரு குழப்பம் விளைவிக்கணும் அப்படிங்கிற நோக்கம் ஒண்ணு. ரெண்டாவது ஒரு விஷயம், நடிகைனாவே இப்படித்தான் உங்களோட எண்ணம் இருக்குல்ல, எண்ணம் எவ்வளவு கேவலமான எண்ணம் தெரியுமா? உங்க கட்சியிலயும் பல நடிகைகள் இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கொடுக்கிற மரியாதை இதுதானா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது நீங்க பகிரங்கமா ஒரு மேடையில ஏறி இப்படி ஒரு கனவை சொல்லும் போது அத அந்த காஜிய ரசிச்சு கை தட்டினாங்கல்ல, அவங்க உங்களை விட கேவலமான ஜென்மம். அந்த தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம்.
நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.